குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கெல்லாம் வந்து சந்திரன் திசை என்ன பண்ணும்? விருச்சிக லக்னத்துக்கு, ராசி இல்ல லக்னத்துக்கு. விருச்சிக லக்னத்துக்குலாம் சந்திரன் வந்து 9ஆம் அதிபதியா வராரு. விருச்சிக லக்னத்துக்குலாம் சந்திரன் 9ஆம் அதிபதியா வந்தா பாதகாதிபதியா வருவாரு. பாதகாதிபதியா வரும்போது அவர் அந்த வீட்ல ஆட்சி பெறக்கூடாது. பெறாம இருக்கிறது நல்லது. அதேபோல ஆ வேற வீடுகள்ல இருக்கலாம். 9ஆம் அதிபதி வந்து வேற 1, 5, 1, 4, 7, 10 அந்த மாரி வீடுகள்ல இருக்கலாம் சந்திர பகவான். அதே வந்து 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருந்து, பாவகிரகத்தின் தொடர்போட இருந்தாருன்னா சுத்தம். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். அந்த தந்தை ஸ்தானத்தால ஆட்சி பெற்று இருந்து பாவகிரகத்தின் தொடர்போட இருந்தாருன்னா, தந்தையால பிரயோஜனம் இல்ல, எந்த ஒரு உதவியும் இல்லங்கிற கணக்குல தான் அந்த சந்திர பகவான் குடுப்பாரு. த திசை அதுவும் திசை நடத்தாம இருந்தா பரவால்ல, நல்லாருக்கும். திசை நடத்துனாருன்னா பெருத்த ஆபத்து தான். தந்தையால எந்த பிரயோஜனமுமே இல்ல அப்படிங்கிற கணக்குல தான் ஒண்ணு தந்தை பிரிஞ்சு அம்மா விட்டு பிரிஞ்சு போகலாம். அல்லது தந்தை இருந்தும் பிரயோஜனம் இல்லாம எந்த வருமானம், சம்பாத்தியம், எந்த ஒரு ஆதரவு இந்த மாரிலாம் இல்லாம இருக்கலாம். இந்த மாரியெல்லாம் இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் வந்து வளர்பிறை சந்திரனா இருந்து 10ல இருக்கக்கூடாது. தேய்பிறை சந்திரனா இருந்தா இருக்கலாம். இருந்தாலும் திசை நடத்தினா ஏதோ ஓரளவுக்கு ஒரு 50% குடுக்கலாம். அதே குருவின் தொடர்புல இருந்ததுன்னு அப்படின்னா, நல்ல யோகத்த தான் குடுக்கும். விருச்சிக லக்னமா இருந்தாலும் குரு பார்வை 9ஆம் இடத்த பார்த்தாருன்னா, 9ஆம் இடத்துலயே 9ஆம் அதிபதி இருந்து குரு பார்த்தா நல்லாருக்கும். ஏன்னா குரு வந்து விருச்சிக லக்னத்துக்குலாம் வந்து 2, 5ஆம் அதிபதியா வராரு. அப்படி இருக்கும்போது அவர் தொடர்புல இருந்தாருன்னா, இந்த 9ஆம் இடத்தினுடைய பலன் வந்து கெடு பலன்கள் நடக்காது. நல்ல பலனே நடக்கும். பெரிய யோகத்த தான் குடுக்கும். வாழ்த்துக்கள்.